அங்கீகாரத்தின் அதிகாரத்தை முடிவு செய்யும் நாள் இது. 3139 உறுப்பினர்களை மட்டுமே கொண்டிருக்கும் நடிகர் சங்கத்தின் தேர்தல் இத்தனை அளவிற்கு, சட்டமன்ற தேர்தல் அளவிற்கு கவன ஈர்ப்பை பெறுவது சரியா என்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து விவாத பொருளாக ஆகி வருகிறது. இன்றைக்கு தேர்தல் களத்திலிருந்து நம்முடைய சிறப்பு நேரலையை நாம் செய்து வருகிறோம். முக்கியமாக தேர்தல் களத்திலேயே நம்முடைய செய்தி அறை அமைத்து இங்கிருந்து பல்வேறு அண்மை தகவல்களை வழங்கி வருகின்றோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாத இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் காமராசர் அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆண்ட அனைத்து முதலமைச்சர்களுமே சினிமா துறையை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாத இரட்டை குழந்தைகள் என்று சொல்ல முடியும். அதனால் தானோ என்ன தெரியவில்லை, சட்டப்பேரவை தேர்தலுக்கு நிகராக மக்கள் மத்தியில் கவன ஈர்ப்பை இந்த தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க தேர்தல் பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். இன்றைக்கு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று இரவு 9 மணிக்குள்ளாக முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று நமக்கு தெரிந்திருக்கிறது. நாம் நம்முடைய அமர்வை தொடங்கலாம். நம்முடன் செய்தி அறையில் 2 நட்சத்திரங்கள் காத்திருக்கிறார்கள். நடிகர்கள் ஜே.கே. ரிதீஷ் மற்றும் அஜய் ரத்னம் ஆகியோர் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். நாம் பேசலாம். சார், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்கம் 2ஆக பிளவுபட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. நடுவில் தயாரிப்பாளர் சங்கம் உள்ள வந்தாங்க. தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி, இயக்குனர் சங்கம் 3 பேரும் சங்கம் பிளவுபடக்கூடாது, உடையக்கூடாது, வாங்க சமாதானம் பேசலாம் அப்படின்னு கூப்பிடுற அளவிற்கு சங்கத்துல 2ஆக உடைந்திருக்கிறதா சங்கம்? இல்லை சார், அதாவது டைரக்டிவ் நடிகர் சங்கத்துல இங்க நடக்கிற தேர்தல் எங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடக்கிற தேர்தல். கண்டிப்பா இன்னைக்கு தேர்தலுக்கு பின்பு எங்கள் இரு அணியை சேர்ந்த நண்பர்களும் கண்டிப்பாக ஒன்றாக இணைவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் ப்ரொடியூசர் யூனியன், டைரக்ட் யூனியன் சொல்லிட்டாங்க நாங்கள் தலையிடலை அப்படின்னு. ப்ரொடியூசர் யூனியனில் தானு மட்டும்தான் இதில் தலையிட்டுக்கிட்டு இன்வால்வ் ஆனார். அவர் என்ன சுயநலத்துக்கு வந்தாருன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இது எங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே நடக்கிற தேர்தல். நாளைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு சரத் அண்ணனாக இருக்கட்டும், விஷால் சார், நாசர் சாராக இருக்கட்டும், கண்டிப்பாக அவங்களாம் சேரணுங்கிறது எங்களுடைய ஆசை. தேர்தல் முடிவு எப்படி வந்தாலும், யார் ஜெயித்தாலும் இன்னொருத்தவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அந்த பதவியேற்புலாக அவங்களையும் கூப்பிட்டு பண்ணணுங்கிறது எங்கள் மாதிரி ஆட்களுடைய ஆசைகள். ஏன்னா நாங்களாம் அம்மா சொன்னதுனால நாங்கள் நடுநிலையில் இருக்கோம். நான் நடுநிலையில் இருக்கோம். பட் எங்களுடைய ஆசை சங்கம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இல்லை தானு எங்கேருந்து ஊடால வந்தார், இந்த சேரம் எங்கே கிடந்து வந்தான்னு தெரியல. அவன்லாம் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தான் மேடையில். அதாவது ஒரு மேடை நாகரிகம் தெரியாமல் பேசிட்டு போயிட்டானுங்க சேரன்லாம். இவனுங்க தான் எல்லையில் பிளவுபடுத்துறது. எங்களுக்குள்ள தேர்தல் முடிஞ்சோன்னே ஒற்றுமை ஆகிரும். இவன் தானு சேரன்லாம் வந்தது தான் எங்களுக்கு வருத்தமே. இப்போ நம்ம நம்மளுடைய தேர்தல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும், நடிகர் சங்கத்தோட தேர்தல் நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும் வேற வேற பதவிகளுக்கு வேற வேற அணிகளை சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ தலைவர் பதவிக்கு சரத்குமாரும், பொதுச் செயலாளர் பதவிக்கு விஷாலும் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் நடைமுறை என்பது அப்படி இருக்கிறது. ஒருவேளை அந்த மாதிரி வேற வேற அணிகளை சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிர்வாகம் எப்படி நடக்கும்? முதல்ல புரட்சி தலைவர் அம்மாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்வி இல்லைங்களா, அண்ணன் கிட்ட கேட்டீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, பிளவு ஏற்பட்டது அப்படின்னா, இத்தனை காலமா எலெக்ஷன் வரல. எலெக்ஷன் 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இத்தனை காலமா எலெக்ஷன் வரல, அதனால இது ஒரு பெரிய செய்தி ஆயிடுச்சு. அண்ணன் சொன்ன மாதிரி இது ஒரு குடும்பம், கலை குடும்பம். நிச்சயமா நாளைக்கு எல்லாரும் ஒன்று சேருவோம், நல்லதே நடக்கும். அத மாதிரி இவர் வந்தாலும் சரி, அவர் வந்தாலும் சரி, எலெக்ஷன் ரிசல்ட் படி தான் எல்லாமே நடக்கும். ஸோ அதற்கு பிறகு ஒற்றுமை இருக்கும்னு சொல்றேன். கண்டிப்பா இருக்கணும். அதான் ஆரோக்கியம் எங்களுடைய ஆசை. 2ஆக இது உடைந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது. இனி இந்த நடிகருடைய படங்கள்ல இவங்க மட்டும்தான் நடிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இது ஒரு அணி சேர்ந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படல சார். எங்களுக்குள்ள இல்ல சார். இப்ப வெளியில இருந்து தானு சார் மாதிரி ஆட்கள் வந்தாங்க பாருங்க, அவங்க இந்த மாதிரி நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இவங்க நாளைக்கு நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்க, இவங்க வருவாங்கன்னு சொல்லி அவங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்களே தவிர இன்னைக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த ஒற்றுமை வரும். ஏன்னா எங்களை தடுக்க முடியாது, எல்லா ஆர்டிஸ்டும் தேவை. அது மட்டும் இல்லைண்ணே, இப்ப போகும்போது எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஹாய் ஹாய் தான் சொல்லிட்டு தான் போனோம் ஓட்டு போடுறோம். இப்படி பார்த்து இப்படி முகம் திரும்பிக்கல, எதுவுமே பண்ணலையே. எல்லாரும் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா, ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நீங்க வரதுக்கு முன்னாடி ராமகி சார் இங்க இருந்தாரு, அவர்கிட்ட தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். எல்லாரும் ஒண்ணு தானே. இல்லை சார், நாங்க நியூட்ரல். நீங்க அங்க போய் பார்த்தாலே உங்களை சாரை பார்த்தோன்னே, சரத்குமார் சாரை பார்த்தோன்னே விஷாலோ கார்த்தியோலாம் கோபமெல்லாம் கிடையாது.
அவங்க பார்த்து விஷ் பண்ணால் அவங்களும் விஷ் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு நாள் இந்த பல மீடியாஸ்னால இன்றைக்கி நைட்டு 9 மணி தேர்தலுக்கு அப்புறம் பாருங்கள், ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னுடைய ஆசை யார் ஜெயித்தாலும் இன்னொரு டீமாக நிற்கிறவங்களையும் கூப்பிட்டு பதவி ஏற்கணும்னு இந்த ஆசை. இந்த மாதிரியான ஒரு நிலையில் தயாரிப்பாளர் சங்கமாக இருந்தாலும் சரி, இயக்குனர் சங்கமாக இருந்தாலும் சரி, இவங்க வருவதற்கு என்ன காரணம்னு நினைக்கல சார். இயக்குனர் சங்கம் வந்து விக்ரமன் சார் தெளிவாக சொல்லிட்டார், நியூட்ரலா இருப்போம், நியூட்ரலா இருப்போம். ஆனா அந்த அணியை சேர்ந்த ஆர்.கே. செல்வமணி, பொறுப்புல இருக்கக்கூடிய ஆர்.கே. செல்வமணி அவர்கள் அந்த பக்கம் சரத்குமார் அணிக்கு ஆதரவாக அவர் வரும்போது நான் ராதாரவியனுடைய நண்பர்னு சொல்லி வந்தார். அது தவறு கிடையாது. அதாவது ஒரு இயக்கம் ஆதரவு கொடுக்கல அப்படின்னாலும் அந்த சங்கத்துல இருக்க உறுப்பினர் வந்து இன்னொரு சங்கத்துல நண்பருக்காக வேலை பார்க்கலாம், சங்கம் வரக்கூடாது. இப்ப தானு மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்துல தானுக்கு மெஜாரிட்டி கம்மி. நீங்க ஓட்டர்ஸ் கவுண்ட் பண்ணீங்கன்னா ஏதோ ஜெயிச்சுட்டாரே தவிர இப்ப அவர் எடுத்த முடிவுனால அவர் பதவிக்கு ஆபத்து வரப்போகுது கேளுங்க. ஏன்னா இவ்வளவு பேரும் தயாரிப்பாளர்கள் வந்து அதிகப்படியான பேர் இதை ஆதரிச்சாங்க. இவர் ஒரு ஆள் வந்து அங்க சப்போர்ட் பண்ணார். அது தவறான முடிவு. ஒரு தயாரிப்பாளர் சங்க நிர்வாக விக்ரமன் சார் இருந்தாரு, டைரக்ட் யூனியன் தலையிடாதுன்னாரு. சொல்லுங்க சார், தொடர்ந்து சொல்லுங்க சார். இது எங்களுக்குள்ள நடக்கிற தேர்தல்ல நாங்க அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறோம், நாளைக்கு சேர்ந்துக்கிறோம். இவங்க வந்தது தயாரிப்பாளர் தானு வந்தது முழுக்க முழுக்க தவறான ஒரு முடிவு. இவங்க தானு அவர்கள் வந்து தான் சமரசத்திற்காக போட்ட கடிதத்திற்கு விஷால் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியதாகவும் அதை அவர் வந்து அந்த கூட்டத்துல படித்தும் காண்பித்தார். நாங்க வந்து 2 பேரும் காமனான ஆட்கள். நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து அப்படி அவர் எடுத்த முடிவு ஒரு ஒருதலை பட்சமான முடிவு. அப்ப நீங்க வந்து உண்மையிலே எல்லா தயாரிப்பாளரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு எடுத்திருக்கணும். எல்லா தயாரிப்பாளரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி நம்ம சொல்றதை இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம அங்கிட்டு போகலாமான்னு ஒரு முடிவு எடுக்கணும். ஏதோ பொறுப்புல இருக்குங்கிறக்கா அவர் ஒரு ஆள் தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை, அதான் எங்களுக்குள்ள நடக்கிற தேர்தலில் தயாரிப்பாளருங்கிறவர் தானுங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதன். ஸோ ஐ ஹோப் தி பெஸ்ட் டீம் வின்ஸ். ஸோ கண்டெஸ்ட் பண்ணுற எல்லா கண்டெஸ்ட்டுக்குமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சங்கம்னு ஒன்று இவங்க வச்சுக்கிட்டு அதனுடைய தலைவராக இருந்துக்கிட்டு தானு வந்து ஒருதலை பட்சமாக பேட்டி கொடுத்தது அதெல்லாம் தவறு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். தானு அவர்கள் வருவதற்கு ஏதாவது என்ன பின்னணி இருக்கக்கூடும், ஏதாவது உள்நோக்கம் இருக்கக்கூடும்? இல்லை, அது அவர் தானுகிட்ட தான் கேட்கணும் உங்க இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி. ஏன்னா இதுல அவர் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஹீரோஸும் ஒற்றுமையா இருக்கணும். இவர் ஏன் அதையும் போய் இவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க? நாளைக்கு தேர்தல் முடிஞ்ச பின்னாடி கூட யாரு வெற்றி பெற்றாலும் ஹீரோஸ்ட டேட் வாங்கி ப்ரொடியூசர்ஸ் படம் எடுக்கணும். இதையே அவர் வந்து கிரியேட் பண்ணி இந்த ஒரு பிளவை ஏற்படுத்தினார்னு தான் எங்களுக்கு வருத்தம். அதாவது இப்போ அவங்கெல்லாம் எல்லா யூனியன்லயும் எலெக்ஷன் நடக்குது, யாரும் அவங்க எலெக்ஷன்ல யூனியன்ல போயிட்டு எதுவும் செய்யறது இல்லை ஆர்டிஸ்ட்லாம். அத மாதிரி அவங்க வந்து நட்பு ரீதியா பண்ணலாமே தவிர பட் இது பண்ணது சங்கம் அவர் பண்ணது பெரிய தவறு. இதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்க வருதுன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா வந்து இப்போ தன்னுடைய சுயலாபத்திற்காக பதவியை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா அவர் பயன்படுத்துகிறார், இல்ல பயன்படுத்திட்டார். இதற்கு முன்பாக நம்முடைய அமர்வை நாம் தொடரலாம் சார். சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ தானு அவர்கள் வந்ததற்கு என்ன உள்நோக்கம் அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு. இல்ல, அதான் இன்டென்ஷன் அவர்கிட்ட தான் சார் கேட்கணும். அவர் வந்தது தவறுங்கிறது எங்களுடைய எல்லா நடிகருடைய கருத்து. என்னன்னா அவர் சரத்குமார் இப்போ நம்ம நடிகர்கள் பத்தி பார்த்தோம்னா நிறைய நடிகர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25-30 நடிகர்களுக்கு மேல தயாரிப்பாளர்களா மாறி இருக்காங்க சமீப காலத்துல. எல்லாருமே எல்லா நடிகர்களுமே தயாரிப்பாளர்களாகவும் இருக்காங்க அப்படிங்கும்போது. ஆமா, நிச்சயமா. அப்படி இருக்கும்போது தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து நடிகர் சங்கத்துக்குள்ள வருவது அப்படிங்கிறது ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா? இல்ல சார், அது வந்து அதை ஒன்றும் தடுக்க முடியாது சார். அது யார் வேணாலும் எங்க வேணாலும் இருக்கலாம், அது தடுக்கவே முடியாது. அதை ஒன்றும் நம்ம கேட்க முடியாது. பட் ஒரு சங்க பொறுப்புல வரும்போது, ஒரு சங்கத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்கும்போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னொரு சங்கம் இதே இவரும் அதுல ஒரு சங்கத்துல ஒரு சங்கத்துல அவர் ஒரு சங்கத்துல தலைவரா இருக்காரு. அப்படியாப்பட்ட பொறுப்புல இருக்கிறவர் யாரையும் வந்து வெளிப்படையா பகைச்சுக்கிறது, ஒரு பேட்டி கொடுக்கறதுங்கிறது ஒரு நாகரிகம் இல்லாத செயல். தொடர்ந்து நடிகர் சங்கத்திற்குள்ள ஒற்றுமை நீடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா வருங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு கலை குடும்பம். நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, அடிக்கடி எலெக்ஷன் வந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ நிச்சயமா இப்போ எல்லாரும் மாற்றம் வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க.
ஸோ முடிவு நைட்டு தெரிஞ்சிடும். முடிவு பிறகு திரும்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் ஆகணும். இது உண்மை தானே. குடும்பத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது, சண்டை வரும். அதனால அப்பா அம்மா பிரிஞ்சு போயிட மாட்டாங்க, புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போயிட மாட்டாங்க. ஏதோ யாராவது 4 பேர் சேர்த்து வைப்பாங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். நன்றி. நன்றி சார். அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறேன். நன்றி.